பிரைஸ் லார்ட். இந்த யூடியூப் சேனலில் வருகிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம பார்க்குறோம் சங்கீதம் 121:1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இப்போ இந்த நாட்களில் கூட நம்ம பார்க்குறோம், அநேகர் நம்ம ஒத்தாசை என்ன செய்கிறோம், மனுஷங்களிடத்துல எதிர்பார்க்குறோம். அநேகர் ஒத்தாசையை பார்த்திங்கன்னா விக்கிரகத்துக்கிட்ட ஏதாவது ஒரு சோசியக்காரவங்க எதை ஒத்தாசை நமக்கு செய்ய மாட்டாங்களா, இல்லை ஏதாவது பரிகாரத்தின் மூலமாக நமக்கு ஒத்தாசை வராதா அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்கிறோம், அந்த உலக பிரகாரமாக ஒத்தாசை எதிர்பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக, அதாவது பரலோகத்துக்கு நேராக, நமக்காய் கல்வாரில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்துக்கு நேராக அவர் நேராக நம்ம கண்களை ஏறெடுக்கும் பொழுது, அப்போ நமக்கு எப்பொழுது நமக்கு உதவி வரும், அவருடைய கண்மலையை நோக்கி பார்க்கும்போது. வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டதில்லை, அவர்களை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ இந்த நாட்களில் கூட நாம் அவரை நோக்கி பார்த்தோமானால் நமக்கு ஒத்தாசை அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் கூட நாம் அவரை நோக்கி, ஏன்னா நமக்காய் ரத்தம் சிந்தின ஒரு தெய்வம் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இந்த நாட்களில் அநேகர் ஒவ்வொரு பரிகாரத்தை தேடி ஒவ்வொருவரும் அநேகர் பார்த்தீங்கன்னா சோசியக்காரவங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு குறிக்காரவங்க, இல்லைன்னா ஏதோ மந்திரவாதிங்க, யாரோ ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க, அநேக பரிகாரத்தை சொல்கிறாங்க, அதை தேடி என்ன செய்கிறாங்க, அநேகர் ஓடுறாங்க. ஆனால் இல்லை, நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஒன்று இருக்குது, அதுதான் கல்வாரி மலை. அப்போ இந்த நாட்களில் கூட நமக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்துக்கு நேராக நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறாராம், நமக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நம்மளோட ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார், நம்மளுடைய ஒத்தாசை அவருக்கு நேராக இருக்கிறது. அப்போ வேதம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம், வானத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை, அவர் என்ன செய்கிறாராம், வானத்திலிருந்து நமக்கு திருப்பி ஒத்தாசை அனுப்புகிறார். அப்போ இந்த நாளில் கூட நாம் அப்போ நமக்கு அதுக்கு செய்ய வேண்டிய ரெண்டே காரியம். ஒன்று, நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நாம் இரண்டாவது காரியம், நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கும் போது அவர் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார். இந்த நாட்களில் கூட கலங்கி கொண்டு இருக்கீங்களா, இந்த காரியத்தில் நான் என்ன செய்வது ஆண்டவரே, அப்பா இந்த காரியத்தில் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி அநேகர் கலங்கி கொண்டு இருக்கீங்களா, கலங்க தேவையில்லை. நமக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக நம் கண்களை நாம் எடுப்போமானால், விசுவாசத்தோடு நம் கண்களை எடுப்போமானால், நமக்காய் வானத்தையும் பூமியை உண்டாக்கின அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருது. இந்த நாட்களில் கூட எல்லாரும் எதெல்லாமோ நம்புகிறோம், இல்லை, நமக்கு ஒத்தாசை அவர் அனுப்புகிறார். எங்கேருந்து? அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். அந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் கூட நம் கர்த்தரை தேடுவோம், அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.